ஆனந்த துதி ஒலி கேட்கும். 344வது பாடல். முந்தோடிக்கு ஆகாய விண்மீனார் அவர் கனம் ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே பனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லாதே பனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, வீக்கினம் யாவும் மகளோ. இடுக்கண்கள் சோழ்ந்திடும் வேளாய் இரட்சகர் மீட்பருள்வாரே. நூகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெரும் சில காண்போம். உங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெரும் காண்போ. ஆனந்த துதி ஒலி ஆடல் பாட் சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய நுகம் என்மேல் சுகமத்தப்பட்டிருக்கிற நுகம் பாரத்தை நான் சுமக்க முடியவில்லையே, அந்த நுகத்தினால் நான் நொந்து போயிருக்கிறேனே, நான் ஒடிந்து போயிருக்கிறேனே, நான் மனமடிந்து போயிருக்கிறேனே என்ற அனுபவத்தோடு ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். விக்கனம் என்னை சூழ்ந்திருக்கிறது, இடுக்கண்கள் என்னை ஆட்கொண்டிருக்கிறது என்ற பாரத்தோடு இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை பெருவிழாவை காண செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை பெருவிழாவை காண செய்ய போகிறார். ஆகவே அந்த விசுவாசத்தோடு விடுதலையின் சத்தத்தை நாம் முழங்கிடுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளோ. இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளாய் இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழ காண்போம். ஆங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழ காண்போம். ஆனந்த துதி ஒலி சேர்ந்து உற்சாகத்தோடு பாருங்க. சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்னம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய்
அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதித்து போற்ற, ஆராதித்து மகிழ, துதித்து பாட ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விடுதலையின் உணர்வோடு விசுவாசத்தோடு பாடி போற்ற ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ இந்த வேளையிலே, இந்த ஆண்டவர் ஜூலை மாதத்தின் முதல் ஆண்டவர் வெள்ளிக்கிழமையிலே உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளோ ஒருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. அன்பு பிள்ளைகளுடைய துதியின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்டபடியால் ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட உள்ளங்களோடு அன்பு பிள்ளைகளுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம், வாசித்து கேட்கவும் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆற்றல் உண்டு, உம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, குணமாக்குகின்ற வலிமை உண்டு, விடுதலையாக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்ற உணர்வோடு, என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவினுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ ஆண்டவர் உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வசனத்தினாலே நிரப்பி ஆசீர்வதித்தார். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களால் நல்ல கர்த்தாவே, ஆமென். உட்காருவோம். அன்பானவர்களே, திருமறையிலிருந்து ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடியும். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே சிறுபாலமாய் இருந்து புதிய வேலைப்பட்டார் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இருந்து நான் வந்து உன்னை சொந்தமாகவே இருந்தார். 150 முறை விடுமா. ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்திருந்த ஒரு வார்த்தை மாற்றம் செய்து, அப்பொழுது என் வேலைக்காரன் சொந்தமானான். நான் அதிகாரத்துக்கு பின்பற்றமாயிருந்து எனக்கு பின்பற்றிருக்கிற தேவைகளுக்கு நான் ஒருவனை மோகனால் தூங்கினான், மற்றொருவனை மாயினால் வருகிறார். என் வேலைக்காரனை ஒரு செய்யலாம் செய்கிறான் என்றான். இயேசு கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்தொடர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பாடுபட்டிருக்கிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், அநேக கிளைகளும் இயற்கையும் பரலோக ராஜ்யத்தின் பாதகமாக முன்காலத்தை 40 வந்திருப்பார்கள். ராஜ்யத்திற்கு செல்வதோ சுகமான இடத்திலே தங்கப்படுவார்கள். அங்கே அழுகையும் குழப்பத்தையும் தத்தளிப்பும் உண்டாயிருக்கும் உங்களுக்கு இருக்கிறேன் என்றார். போகலாம், விசுவாசத்திலேயே ஒரு பாடத்தை விட்டார். அந்த நாளிலே என் வேலைக்காரன் சொந்தமானான். 13வது வசனத்தின் பகுதியை ஒன்று வாசிக்கிறேன். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பெரிய அற்புதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அற்புதம் ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை ஆண்டவர் குணப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. இந்த அற்புதமான செயல் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் கப்பர்நகூம் என்ற ஒரு இடத்திலே நடைபெறுகிறது. இயேசுனுடைய ஊழியத்தின் பாதையில 2வது மிக முக்கியமான வீடு. ஒன்று நாசரேத், இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத். அதற்கு பிற்பாடு மிக முக்கியம் வாய்ந்த, அவருடைய ஊழியத்தில் மிக முக்கியம் வாய்ந்த ஊர் இந்த கப்பர்நகூம். இது இயேசு கிறிஸ்துனுடைய செகண்ட் ஹோம் அப்படி என்று அறியப்படுகிறது. இந்த கப்பர்நகூமுக்கு ஒரு சில சிறப்புகள் உண்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டராக இருந்தது எது? இந்த கப்பர்நகூம். அதாவது அதே வருமான
துறையும் எங்க இருந்தது என்று சொன்னால் இந்த கப்பர்நகூம். மிலிட்டரி கேம்ப் எங்க இருந்தது என்று சொன்னால் கப்பர்நகூமிலே இருந்தது. அப்போ மிலிட்டரி கேம்ப்ங்கிறது மிக முக்கியமானது. இங்க யாருடைய வேலைக்காரனை கடவுள் குணப்படுத்துகிறார்? நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை கடவுள் குணப்படுத்துகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நூற்றுக்கு அதிபதி என்பவர் யார்? 100 படை வீரர்களுடைய ஒரு தலைவர். அதான் நூற்றுக்கு அதிபதி. மிக முக்கியமான மிலிட்டரியில மிக முக்கியமான ரேங்கிலே இருக்கின்ற ஒரு மனுஷனுடைய வேலைக்காரனை கடவுள் குணப்படுத்துகின்ற ஒரு தேவன். இந்த அற்புதம் நடப்பதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன? உண்மையாகவே யாருடைய வாழ்க்கையிலே கடவுள் அற்புதத்தை செய்கிறார் என்பதை இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வாழ்க்கையை வைத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது வாசியங்கள் பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். நன்றாய் கவனிக்க வேண்டும். உண்மையாகவே இந்த நூற்றுக்கு அதிபதி சாதாரணமான அதிபதி இல்லை. ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனிதன். மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு வேலைக்காரன். இவர் ஒரு முதலாளி, ஒரு எஜமான். அவன் சொல்லுகிறான், பாருங்க, அவனுடைய மனித நேயத்தை பாருங்கள். திமிர்வாதம் என்கிறது குணமாக்குவதற்கு கடினமான ஒரு வியாதி. அது நம்ம அனைவருக்கும் நன்றாய் தெரியும். ஒரு மனிதன் இந்த திமிர்வாதத்தினால் எத்தனை ஆண்டுகள் கடந்தான்? ஒரு இடத்துல முடங்கி 38 ஆண்டுகள் குளக்கரையிலே, பெதஸ்தா குளக்கரையிலே கடந்தான். எத்தனை ஆண்டுகள்? 38 ஆண்டுகள். நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் குணமாக்கப்படுவதற்கு சாத்தியமில்லாத ஒரு வியாதி. இன்னும் நமக்கு சொல்றாங்கல்ல, ஸ்ட்ரோக் வந்தாலே குணப்படுத்துவதற்கு என்னது கஷ்டம். அதை எப்படி அது நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா எப்படி குறைந்தது 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் ஆகும். இன்னைக்கு உள்ள இருக்கிற இவ்வளவு மருத்துவத்துறையிலே முன்னேறி இருந்தாலும் இந்த முடக்குவாதம், இந்த நம்மை முடக்கி போடுகின்ற இந்த முடக்குவாதத்திற்கு அல்லது இந்த ஸ்ட்ரோக்குக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ அதுதான் அந்த காலத்தில் திமிர்வாதம். பாருங்கள், நான் சொல்லுகிறான், திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறான். நிச்சயமாகவே அவன் கரிசனை உள்ளவன், மற்றவர்கள் மேல் அக்கறை உள்ளவன். ஏன்னா இவன் ஒரு வேலைக்காரன். முடக்குவாதம், திமிர்வாதம், இனி இவனால் வேலை செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி, அந்த படை வீரர்கள் தலைவன் என்ன செய்திருக்க வேண்டும்? எப்பா, நீ என்ன செய்திரு? இடத்தை காலி பண்ணி. அப்படித்தானே? ஒரு இடத்துல, ஒரு நிறுவனத்திலேயோ, ஒரு மிக முக்கியமான ஸ்தலங்களிலேயோ வேலை செய்யாத முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு வேலைக்காரருக்கு வருகின்ற போது அந்த நிறுவனம் என்ன செய்கிறது? இனி உனக்கு வேலை இல்லை, நீ போ, நீ சுகமாகி விட்டு என்ன செய்து வா, திரும்பி வா என்று சொல்லுகிற உலகம்தான் இந்த உலகம். ஆனால் அப்பேற்பட்ட அந்த உலகத்திலே, அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் இந்த நூற்றுக்கு அதிபதி சற்று வித்தியாசமானவனாக இருக்கிறான். என்னவென்று சொன்னால், அவன் மேல் கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். அவனை வீட்டில் வைத்தே பராமரிக்கிறான். அதான் 6வது வசனம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், இப்போது வாசியுங்கள். என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். வீட்டில் கிடக்கிறான்ப்பா, முடங்கி கிடக்கிறான். அந்த கரிசனை அவனிடத்திலே இருந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அற்புதமான செயலை காண்பதற்கு நமக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கரிசனம் தேவை. நமக்கு மற்றவர்கள் மேல் உள்ள கொஞ்சம் பாரம் தேவை. அநேக நேரத்திலே
நாம் சுயநலவாதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் நன்றா இருக்கணும், என் மனைவி நன்றா இருக்கணும், என் பிள்ளைகள் நான் நன்றா. அதை தாண்டி ஒரு சிறிதளவு கூட நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. அதை தாண்டி நம்முடைய கரிசனையை ஒரு சிறிதளவு கூட நாம் வெளிப்படுத்துவதில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதத்தை கண்குளிர கண்டு மகிழ்வதற்கு இந்த 120 காரணமாக 120 கண்குளிர இயேசுடைய அற்புதத்தை காண்பதற்கு காரணமாக இருந்தது அவனுடைய மனித நேயமிக்க செயல். தன்னுடைய வேலைக்காரன் என்று கூற பாராமல் அவனுக்காக அவன் கரிசனைப்பட்டான். பாருங்க, லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குணப்படுத்துகிறார். எங்க? ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். குணப்படுத்துகின்ற போது சட்டம் படித்தவர்கள், திரும்ப வேதத்தை படித்தவர்கள் எல்லாரும் இயேசுவின் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். எப்படி இவனை குணப்படுத்த முடியும்? அப்ப இயேசு கேட்கிறாப்பா, உன் கழுதையோ மாடோ கிணத்துல விழுந்தா, ஓய்வு நாள்ல விழுந்தா தூக்கி எடுக்க மாட்டியா? அவ்வளவுக்கு கேவலமானவனாக நீ இருக்கிறாய்ங்கிற முறையில தான் இயேசு கிறிஸ்து கேட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து மனித நேயத்தை விரும்புகிறார், மனித கரிசனையை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நாம் அற்புதத்தை நாம் எதிர்பார்க்கிறோமோ, நம்முடைய அயலான் வீட்டிலுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்த வேண்டும் என்ற பாரம் நமக்கு தேவை. எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புத சுகத்தை தர வேண்டும் என்று, சரீரத்திலே சுகத்தை தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ, அதே போல நமக்கு தெரிந்தவர்கள் வேண்டப்பட்டவருடைய வாழ்க்கையிலும் அவர்களுக்கும் ஆண்டவர் சுகத்தை தர வேண்டும், குணமாகுதலை தர வேண்டும் என்ற பாரம் நமக்கு தேவை. அதைத்தான் நூற்றுக்கதிபதியினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு கனிவு நிறைந்த மனிதனாக இருந்தார். 2வது பாருங்கள், 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவரே, நீர் என் கிறிஸ்துவை பிரவேசிக்க நான் பாத்திரமில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், அப்பொழுது என் வேலைக்காரன் சொந்தமாவான். 9வது வசனத்தை வாசியுங்கள். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான். அடுத்ததாக வாழ்க்கையிலே அற்புதத்தை நாம் ருசிப்பதற்கு, அற்புதத்தை காண்பதற்கு நமக்கு 2வது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒரு தாழ்மை. சரி, வேலைக்காரனை பற்றியுள்ள செய்தியை இந்த நூற்றுக்கதிபதி இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். அடுத்து தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்பட? ஆண்டவர் சொல்லுகிறார், சரி நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன். இல்லை, நீர் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். நீரின் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். இவன் சமூகத்திலே பதவியிலே மிக முக்கியமான பதவியுடையவனாயிருக்கிறான், அந்தஸ்து மிக்கவனாயிருக்கிறான், செல்வாக்கு மிக்கவனாயிருக்கிறான், கௌரவ மிக்கவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே நான் தகுதி அற்றவன் என்று தன்னை தாழ்த்துகின்றான். இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுடைய மன்றாட்டைத்தான் கடவுள் கேட்கிறார். அதான் 2 பேர் பரிசேயர் ஆயக்காரர்கள் 2 பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக கடந்து சென்றார்கள். பரிசேயன் பக்தி மிக்கவன், இறை கட்டளைகள் எல்லாம் கைக்கொள்கிறவன். இந்த ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன். பாருங்கள், 2 பேர் சமூகத்தின் பார்வையிலே உயர்ந்தவனாக கருதப்படுகின்றவன் என்ற பரிசேயன், தாழ்ந்தவனாக கருதப்படுகின்றவன் இந்த ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன். ஆனால் கடவுள் யாருடைய மன்றாட்டை கேட்டார்? ஆயக்காரருடைய மன்றாட்டை கேட்டார். அவன் வேற ஒன்றும் சொல்லல, பாவியாகிய மேல் கிருபையாய். ஒரே வார்த்தையோடு அந்த மன்றாட்டு முடிவடைகிறது. ஏனென்று சொன்னால் கடவுள் அவனுடைய பணிவை பார்த்தார்,
தாழ்மையை பார்த்தார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய ஜெப காரியங்கள், நம்முடைய மன்றாட்டுகள் ஏறெடுக்கப்படுகின்ற போது கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நாம் எப்பேற்பட்ட நிலையிலிருந்து, எப்பேற்பட்ட உள்ளத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுகிறோம் என்பதை பார்க்கிறார். அதான் வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, தாழ்மையுள்ளவனுக்கோ கடவுள் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாழ்மையுள்ளவனுக்கோ கடவுள் கிருபை அளிக்கிறார். அதே அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அதுக்கு காரணம் அவனுடைய தாழ்மை. மூன்றாவது பாருங்கள், அவனுடைய துணிவு, தைரியம். வித்தியாசம் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு யூதன். இந்த 100க்கு அதிபதி யாரு? ஒரு ரோமன். ஒரு ரோமன், மிக முக்கியமான நிலையிலே இருக்கிற ஒரு ரோமன் எப்படி ஒரு யூதனிடத்திலே போக முடியும்? பெரிய தடை. என் குடும்பத்தார் என்னை சொல்லுவார்கள், என் சமூகத்தார் என்னை சொல்லுவார்கள், நான் மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறேன். அதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுவை எப்படி போய் பார்ப்பது, எப்படி போய் சந்திப்பது? இன்றைக்கு அநேகருக்கு அப்படிதான். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள், மறைமுக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய ஜாதிய கட்டமைப்பு, குடும்ப கட்டமைப்பு, சமய கட்டமைப்பு. அநேக நேரத்திலே அநேக மக்கள் இயேசுவினிடத்திலே தைரியமாய் வருவதற்கு தடையாக இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, இயேசுவாலே குணப்படுத்த முடியும், என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கட்டளையிட முடியும், அப்படி என்று அவன் விசுவாசித்ததோடு மட்டும் அவன் துணிந்தான். போய் பார்ப்போம், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். யார் இடத்துல போகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நான் ஏன் போகக்கூடாது? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை போய் சந்திப்பேன், நான் இயேசுவை போய் பார்ப்பேன், அப்படி என்ற துணிவோடு அந்த 100க்கு அதிபதி வருகிறார். இது அற்புதம் நடப்பதற்கு 3வது மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. 4வது மிக முக்கியமான காரணம்தான் 13வது வசனம் பாருங்கள். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு நோயாளிக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்? மருத்துவர் இடத்துல போனோம். மருத்துவர் இடத்துல போய், ஐயா, என் பிள்ளை அல்லது என் சகோதரன் அல்லது பெற்றோர் அங்க வீட்டுல சொல்லலாம் கிடக்குறாங்க, என்ன வியாதி, ஏதாவது மருந்து கொடுங்கன்னா டாக்டர் கொடுப்பாரா? முதல்ல பேஷண்ட்டை நீ என்ன செய்து வா, பேஷண்ட்டை நீ கொண்டு வா அப்படின்ட்டு தான் சொல்லுவான். அதே போல இயேசுவினிடத்திலே வந்து சுகம் பெற்றவர்களை பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே இயேசுவினிடத்திலே வந்து சுகம் பெற்றவர் அல்லது இயேசு கிறிஸ்து நாடி சென்று சுகம் கொடுத்தவர். நீங்க அதை பார்த்தா தெரியும். அநேகம் பேரை பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். குஷ்டரோகிகள் வந்தார்கள், எனக்கு உமக்கு சித்தமானால் நான் என்ன செய்ய முடியும்? குணமாக முடியும். ஒரு திமிர்வாதக்காரன் கடந்தான், அவனை தூக்கிட்டு வந்தாங்க. வீட்டுல ஜன நெருக்கடி, உடனே என்ன செய்தாங்க? கூரையை இறக்கி. இது ஒரு பகுதி. அடுத்ததாக இயேசு நாடி சென்று சுகத்தை கொடுத்தார்.
ஒரு திமிர்வாதக்காரன் ஏற்கனவே சொன்னபடி 38 ஆண்டு காலம் குளக்கரையிலே கிடந்தான். 38 ஆண்டு காலம் குளக்கரையிலே கிடந்தான். அவனை தேடி சென்று என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து. அதே போல பேதுருனுடைய மாமியார் நாடி சென்று வீட்டில் சென்று சுகம் கொடுத்தார். இப்படிதான் சுகங்கள் நடந்ததை ஒழிய பேசி என்று வராமலேயே சுகம் கிடைத்தது பாருங்கள். அதுதான் யாருன்னு கூட தெரியாது. 100 வாரம் என் வேலைக்காரன் எழும்ப முடியாம கிடக்குறான்ப்பா, ஆண்டவர் சொல்ல இப்ப நான் வந்து குணப்படுத்துகிறேன். இல்ல நீ வரவே வேண்டாம், அதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல, என் வீட்டிலே நீ வருவதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல. நான் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல், ஒரு வார்த்தை போதும். அதுதான் விசுவாசம். அதான் அருமையான ஒரு பாடல் உண்டு. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பானவர்களே, உன்னுடைய விசுவாசத்தை தான் பாராட்ட வேண்டும். இயேசு வரணும்னு வர அவசியமே கிடையாது. இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அற்புதம் நடந்ததா இல்லையா? அற்புதம் நடந்ததா இல்லையா? நீ போ, நீ விரும்புகிறபடியே உனக்காக. இன்னொரு வார்த்தை சொன்னான், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நேக நேரத்திலே அற்புதத்தை ருசியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய விசுவாச குறைவுதான். நம்முடைய விசுவாச குறைவுதான். என்னுடைய இறைப்பணியின் பாதையிலே ஒரு அனுபவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். அதான் கடந்த வாலாடி திருச்சபையினுடைய செக்ரட்டரி கொஞ்சம் அதை பகிர்ந்து கொண்டார்கள். அதை நான் முழுமையாக பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். நான் என்னுடைய இறையர் பயிற்சியை முடித்து அதாவது ஒரு மாசம் ஒரு இடத்துல இருந்தேன், கன்னியாகுமரி பகுதியில. இங்கே வாலாடி பகுதி, வண்டி பெரியார் பகுதிக்கு போடப்பட்டவருக்கு எனக்கு எல்லாம் குளிரெல்லாம் செட் ஆகுதுயா, என் மனைவிக்கு செட் ஆகல, மாற்றத்தாங்க கேட்டது. என்ன இடத்துல கேட்டாரு, நீ போறாயா, மலைக்கு போறாயா அப்படின்ட்டா. சரி, என்ன அனுப்புது, நான் போறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஊழிய புதிய ஃபர்ஸ்ட் அதுதான் வருகிறேன். ஒரு மாத பணிக்கு பிறகு 2ஆவதாக அந்த இடத்துக்கு நான் வருகிறேன். அப்போ அங்கே அந்த பகுதியில லேண்ட் இருக்கிறது, ஆனா சர்ச் இல்லை. சர்ச்சுக்கு பேர் இருக்கிறது, மக்கள் இல்லை. ஆனா அதே சர்ச்சுக்கு பேர்ல யார் யாரும் போய் ஓட்டும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதான் வேடிக்கையான காரியம். முன்னாடி இருந்திருக்கிறது, நான் போவதற்கு முன்பாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிற அதை போல அந்நிலம் பாழாய் கிடக்கிறது.
அப்போ நான் போகின்ற தருணத்துல நான் அப்படியே சும்மா, அதாவது எங்களை சர்ச்சுக்குன்னு போடல, காஸ்பிள் சென்டருக்குன்னு போட்டாங்க. அப்போ நான் சுத்திட்டே இருக்கிறேன், என்னடா பண்ணுவது ஏதாவது பண்ணுவது அப்படின்ட்டு சொல்லி சில குடும்பங்களை சந்தித்து பார்த்து எடுத்து அப்படியே ஒருங்கிணைத்து வருகிற நேரத்துல இப்படி ஒரு நிலம் மெயின் ரோட்ல கிடக்குது என்று சொல்றாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனா மிகவும் பதர் பிடித்து அப்படியே 2 ஆள் உயரத்துக்கு பதர் தான் நிற்கிறது, களை செடிகள் எல்லாம் நிற்கிறது. அது பியூட்டி என்னன்னா, 2 பக்கத்துக்காரனும் எவ்வளவு நெருக்க முடியுமோ அதை நெருக்கி வைத்திருக்கிறாங்க. அடுத்து சொல்லுகிறார்கள், இன்னும் கொஞ்ச நாள் போனா நிச்சயமா கம்யூனிஸ்டுக்காரன் கொண்டு என்ன செய்திருவான், கொடியை நாட்டி ஆபீஸ் போட போறேன். ஏன்னா சும்மா கிடக்கிற நிலம் 1-2 ஆண்டுகள் அல்ல, 25 ஆண்டுகள். அப்போதான் ஏதாவது ஒன்று பண்ணியாங்கன்னு அப்படின்ட்டு சொல்லி ஒருத்தரா பிடிச்சு எடுத்து தைரியமா அதுல உள்ள, இதுல பியூட்டி என்னன்னா, அதுல லேண்டுக்கு டாக்குமெண்ட் எதுவுமே எங்களை இடத்துல இல்லை. எப்படி அதை லேண்டை கைப்பற்றும், கொஞ்சம் ஆட்களை செட் பண்ணி எடுத்து களத்துல இறங்கி அந்த நிலத்தை மீட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நிலத்தை மீட்டி அடுத்து ஷெட்டு போடணும். ஒவ்வொருத்தராக கலெக்ட் பண்ணி, ஒரு ஆள் காட்டில இருந்து உங்களுக்கு மூங்கில் கட்டைகளை தருகிறோம், நீங்க வந்து காட்டுக்குள்ள வந்து எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி எடுத்து மரங்களை கலெக்ட் பண்ணி கொஞ்சம் காசை கலெக்ட் பண்ணி ஷீட்டு போடுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 90% எல்லாம் முடிச்சு நீ கடைசியில் என்னுடைய கரத்தில் ஒரு 3000 rupees இருக்கிறது. 2001 நடைபெறுகிற சம்பவம். 3000 rupees இருக்கிறது. அதான் இந்த பேன்ஸ் பாக்கில் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். நான் தங்கி இருந்த இடம் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறேன். அப்படி ஒரு மேட்டில் இருந்து கொஞ்சம் மேல கீழே இறங்குனா அந்த இடுக்கி டேம் 2 வார தண்ணி பறந்த பெரியார், பெரிய ஆறாக ஃபுல்லாக ஓடுகிறது. பாறை, ஃபுல் பாறை. அப்போ நான் எனக்கு தெரியாம கவனக்குறைவுனால நான் அந்த பேன்ஸ் பாக்கில் வைத்திருக்கிற காசை மறந்துட்டேன். அப்படியே கொண்டு போய் வாஷ் பண்ணுகிறேன். வாஷ் பண்ணி முடித்து எடுத்து எல்லாம் பார்த்த பிற்பாடு கடைசியில் எனக்கு காசு சுத்தம் வந்துச்சு. தேவை வரும்போது காசு தேடும்போது தான் காசு இல்லை. அன்னைக்கு 3000 rupeesன்னா அன்னைக்கு 30,000 வேல்யூ அன்னைக்கு எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா வாங்க வேண்டியவங்கள்ட்ட எல்லாம் வாங்கியாச்சு. இது கடைசி கட்ட பணிகளுக்காகவும் ஆலய தேவைகளுக்காகவும் வைத்திருக்கிறோம். அப்போது காசு போச்சு, என்னடா பண்றது, இந்த கடைசி கட்ட பணி ஆலய இந்த ஷெட்டை திறப்பதற்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இனி என்ன பண்ணுவது அப்படின்னு ஒரு கலக்கு. யாரிடத்தை போய் கையெழுந்துவது, வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சு, சில யாரிடத்துல கையெழுத்து. அப்போ அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சம் பரவுது. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பரவுது. நானும் போய் தேடி தேடி பார்க்குறேன், ரூபாய் என்ன செய்யலை, ரூபாய் சத்தியமா கிடைக்கவே இல்லை. அடுத்து பக்கத்துல அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களோ, அச்சனுக்கு காசு போச்சு, அங்கே அச்சன் தான் சொல்லுவாங்க பாஸ்டர், அச்சனுக்கு காசு போய், அச்சனுக்கு காசு போயின்னா அவங்க தேட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் எப்படி தேடுகிறார்கள் பாருங்கள். இந்த பேப்பரை போடுறாங்க, நீரோட்டத்தில் பேப்பரை போட்டு அந்த நீரோட்டம் அந்த பேப்பரு எங்க போகுது அங்கெல்லாம் போட்டு வலையை போட்டு தேடுகிறார். மீன் வலையை கொண்டு காசு தேடுகிறார். ஜஸ்ட் இமேஜின். காசு கிடைக்கிறது இல்லை. அப்போதான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற, ஆண்டவரே நீ யாரிடத்துல போய் கேட்பன்னு தெரியல, எனக்கு எப்படியாவது இந்த பணத்தை திருப்பி தார், இந்த பணத்தை திருப்பி தாரோம் அப்படின்னு. அப்போ 3ஆவது நாள் திருப்பியும் நான் அதே இடத்துக்கு குளிக்க போகிறேன். குளிக்க போகும்போது சரி பார்ப்போமே, இந்த புற்களை தட்டி பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அந்த நீரோட்டத்தின் நடுவிலும் அந்த புல்களுக்கு நடுவில் அப்படியே அந்த கெட்டு ஒரு நோட்டு கூட, ஒரு பேப்பர் கூட போகலைங்க, ஒரு பேப்பர் கூட போகல. அப்படியே அந்த 3000 ரூபாய் அப்படியே ஒரு கெட்டாக இருக்கு. அதுவும் நீரோட்டம் மிகுந்த பகுதி பாருங்க. எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. அதுல வேற எத்தனை பேர் வந்து குளிச்சாங்க. அந்த தண்ணியை அலைச்சல் உண்டாகும் போதே ஆட்டோமேட்டிக்கா போக வேண்டும். ஆனா போல அதே இடத்துல அந்த அப்படியே. அப்போ கடவுளை விசுவாசிக்கின்ற கடவுள் வரும்போது நம்ம என்ன செய்வதில்லை, கைவிடுவதே இல்லை.
கடவுளை நாம் நம்புகின்ற போது ஆண்டவர் தருவார், கைவிட மாட்டார் அப்படி என்ற உணர்வோடு வைராக்கியத்தோடு நாம் இருக்கின்ற போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் இந்த ரோமன், அவங்க ஒரு யூதன் அல்ல, அந்நிய இனத்தான், புற மதஸ்தா, பிற சமயத்தை நம்பிக்கை உடையவர். ஆனால் இயேசுவை விசுவாசித்தான், வேற எதுவும் செய்யலை. இயேசுவை விசுவாசித்தான், அற்புதத்தை சுவைத்தான். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு 120 வேலைக்காரனை குணப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வியாதிகளை குணப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே உணர்வு 4 காரியங்கள், இந்த 4 காரியங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 120 வாழ்க்கையில காணப்பட்ட 4 காரியங்கள். ஒன்று என்ன? நோ. முதல் காரியம் மனித நேயம், பிறர் மேல் அக்கறை உள்ளவனாக இருந்தான். 2வது பணிவு மிக்கவனாக, ஹியூமிலிட்டி உடையவனாக இருந்தான். 3வதாக துணி உடையவனாக இருந்தான். 4வதாக ஃபெய்த், விசுவாசம் உடையவனாக இருந்தான். ஆகவே இந்த 4 நற்பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், அபியாசித்துக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இதை நம்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். May God bless you.